ஜெபம். ஜெபம் என்கிற முக்கிய கருத்து இன்றைக்கு அந்த ஜெபத்தை குறித்துதான அநேக வசனங்கள். நான் உங்களோடு ஜெபத்தை குறித்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண நான் வரல. மாடல் எப்படிப்பட்ட ஒரு மாடல் ஜெபம் ஆண்டவர் சிலரை வச்சு பயன்படுத்துறார். What is the methodology to be a great prayer warrior? ஒரு நல்ல ஜெபிக்கிறவனுடைய மெத்தடாலஜி எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட மாடலை நம்ம கத்துக்க முடியும்? யாருடைய ஜெபத்தினுடைய மெத்தட நம்ம கத்துக்கணும்னு ஆசை வரும்? ஏன் கத்துக்கணும்? வசனங்களை சொல்லும் பொழுது ஒண்ணு நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இல்ல நான் சொல்லும் பொழுது நீங்க கேளுங்க. எதுல இல்லாம விட்டுறாதீங்க. வசனத்தை மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா இட் இஸ் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். எதுவுமே அன்வான்டடா நம்ம தனியா இருந்து வேற எதுவும் நம்ம பேசுறது இல்ல. மை சேவர்ல அன்வான்டடா எதுவும் பேசுறது இல்லை. அதனால ப்ளீஸ் பி கான்ஷியஸ். What is prayer? Before we go into a method or the procedure போறதுக்கு முன்னாடி what is prayer? Prayer is the relationship of God. தேவனுடைய உறவு. தேவனுடைய உறவு தான் ஜெபமாக இருக்க போகிறது. தேவனோடு நாம் உறவாய் இல்லைன்னா, அதாவது ஜெபத்திலே நாம கான்ஷியஸா இல்லைன்னா டெஃபினட்டா நம்ம பிசாசோட உறவா இருக்கிறோம் அர்த்தம். இத போய் நீங்க டவுட் எல்லாம் கேட்க கூடாது. ஒருவர் ஏதாவது ஒண்ணுலதான் அவர் கான்ஷியஸா இருக்க முடியும். ரெண்டு எஜமான்களுக்கு நான் ஊழியர் செய்ய முடியாது. either this or that, அவ்வளவுதான். இதுக்கு மேல கான்செப்ட் ஒண்ணு கிடையாது. விசுவாசிகள் எப்பொழுதுமே நம்முடைய ஜீவன் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில தேவனோடு ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். வாட் இஸ் தட் ரிலேஷன்ஷிப்? தட் அத எப்படி சொல்றோம்? பிரேயர் நம்ம சொல்றோம். அததான் பிரேயர் என்று சொல்றோமே தவிர வேற ரிலேஷன்ஷிப்னா வேற என்ன ரிலேஷன்ஷிப்? அந்த தேவனோடு செய்கிற உறவுக்கும், தேவனோடு பேசுகிற பேச்சுக்கும், தேவனோடு பழகுகிற பழகுதலுக்கு தான் தேவன் ஜெபம் என்று சொல்லி நம்ம வித்தியாசமான ரீதியில பேசுறோம். கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். What is prayer? Again, நான் கொஞ்சம் கூட வித்தியாசமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். A devout petition. கர்த்தாவே, நான் சொல்றதெல்லாம் நியாயம், இதுதான் நீதி, தயவுசெய்து என்னுடைய கோரிக்கையை நீர் நிறைவேற்ற வேண்டும். A solemn petition. Please கவனிங்க. குழந்தை ஃப்ரீயா விட்டுருங்க. You don't get disturbed. அந்த குழந்தை எப்படின்னா போட்டோ கொஞ்சம் அப்படி சைட்ல விட்டுருங்க, டைவர்ட் பண்ணாத வேண்டாம். ப்ளீஸ் வந்துக்கிறோம். இந்த மாதிரி முக்கியமான மெசேஜ் டைம்ல டிஸ்டர்ப் ஆச்சு. இட்ஸ் நத்திங் பட் டிமானிக் டிஸ்டர்பன்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அதனால குழந்தைய நான் டிமாண்ட் சொல்றேன் நீங்க இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் தப்பா யோசிக்க கூடாது. So we need to have a petition. What is that petition? என்னுடைய வேண்டுகோள் ஒன்று இருக்குது. அதான் இது. That is nothing but prayer. தேவனோடு நம்ம சொல்ற ஒரு வேண்டுகோள். ஐயா, ஜட்ஜ் ஐயா, இதுதான் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்றது ஜென்டலா ஆண்டவருக்கு சொல்லணும். டைப் ஆஃப் பிரேயர். இன்னொன்னு ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப். வர்ஷிப் பண்றோம், வார்த்தைகளை கொண்டு பாடுறோம், வார்த்தைகளை கேட்டு கையை தட்டுறோம், வார்த்தைகளை கொண்டு சிலர் அப்படியே தியானத்தில் இருக்கிறோம். இட்ஸ் நத்திங் பட் பிரேயர்னுடைய ஆழத்துவம் தான் வர்ஷிப். அதுக்கு தான் நான் ஆஸ்திரேலியா வேலை வெட்டியில சுத்தி இருக்கிறானா, வேலை வெட்டியில சுத்தல. இங்க வந்து நின்று உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என் மேல ஒரு கவனம் வருதோ எப்படி வருதோ டோட்டலா நான் உங்களுடைய அட்டென்ஷன் இழுக்கிறேன். கோவப்படுறீங்களோ திட்டுறீங்களோ அது ரெண்டாவது விஷயம். நான் வேணும்னு ஒருத்தரையும் நான் ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று ஒரு உற்சாகப்படுத்துறதோ
அதாவது ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் அந்த டைம்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஆட்கொண்டு அந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆட்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நான் வேலை வெட்டி இல்லாத இங்கே நிக்கணும் சொல்லுங்க. நான் ஏன் பாஸ்டர் ஆகணும்? நான் பாஸ்டர் இருந்தா ஒவ்வொரு விசுவாசிகளும் இக்னைட் பண்றதுக்கு நான் வழி வகுக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் பூஸ்ட் ஆவிக்குரிய இதுல பூஸ்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஏதோ தெரிஞ்சோ இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ யாருக்கு எப்படி இருக்குது எனக்கு தெரியாது, நம்ம வேணும்னே ஒருத்தர்கிட்டயா பார்த்து 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 கையெழுத்துக்கு அவங்களை உற்சாகப்படுத்தி கொஞ்சம் அசைவு வந்து எல்லாருடைய கான்சென்ட்ரேஷன் கொண்டாட வைக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்சது செய்யணும். இதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நம்ம அதெல்லாம் கால்குலேஷன் பண்ண வேணாம். So it is only the object of worship. worshipன்றோம்னா ஜபத்தினுடைய அல்டிமேட் தான் worship. நான் worship பண்றது ஆகணும்னா அது worship ஆகாது. ஜபத்தினுடைய அந்த வேர்ட்ஸ் மூலமா நம்ம தேவனை எப்படி எல்லாம் வர்ணிக்க முடியும், எப்படி எல்லாம் கை தட்ட முடியும், எப்படி எல்லாம் தியானிக்க முடியும், ரசிக்க முடியும், எப்படி எல்லாம் துதிக்க முடியும், நம்முடைய உள்ளத்துல அது கிரியை செய்ய ஆரம்பிச்சு விடுகிறது. So worship என்றது இட்ஸ் நத்திங் பட் ஜபத்தினுடைய அந்தரேஷம். அதான் worship. ஜபம் இல்லாம worship இட்ஸ் a waste. சோ நீங்க நல்ல கவனத்துல வச்சுக்கணும். worship முக்கியமான அம்சம் ஜெபம். நெக்ஸ்ட் a spiritual communion, தேவனோடு ஒரு ஐக்கியம். ஜெபம் என்றது ஒரு தேவனோடு ஐக்கியம். எப்பவுமே ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி கர்த்தாவே இப்படி ஜஸ்ட் ஒரு டிக்டேட்டர் போடுறதெல்லாம் வராது. So இது வந்து கம்யூனியன், தேவனுடைய ஐக்கியம். Prayer, adoration means what? The greater phenomena, greater values of the person whom I am going to talk about. தேவனை நோக்கி மகிமையான காரியங்களிலும் மேலான காரியங்களிலும் என்னுடைய வார்த்தையிலே அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை தூக்கி விடுகிறேன், அவருடைய தன்மைகளை என் வாயாலே புரிந்து சொல்லுகிறேன். அப்பொழுது worship பலப்படுது, ஜெபமும் முத்துது. Hallelujah. Hallelujah. And contrition. What is the contrition? The true purpose. ஜெபத்தினுடைய true purpose தான் the contrition. ஜெபம் என்றால் தேவனுடைய ஐக்கியத்தை நிறைவேற்றுறது, தேவனுடைய உறவை மேம்படுத்துறது, தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனுடைய அதாவது மகிமைகளை நான் வாயார துதியாக சொல்லி தேவனை மெச்சிக்கிறது. அந்த மெச்சிக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? கான்ட்ரிஷன். பர்பஸோட வேலை செய்யும். பர்பஸோட என்னத்துக்கு வந்தனோ அந்த காரியத்தை நிறைவேற்றணும். எந்த காரியத்துக்காக நான் இந்த ஜெபத்துல உட்கார்ந்தனோ அதை நிறைவேற்றணும். யார் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் சரி, ஒன்றரை கண்ணுல பாக்குறது இதெல்லாம் அந்த காலத்துல ஜெபம் போயிடுச்சு. இந்த காலத்து ஜெபம் கணக்கா இருக்கணும். பண்ணணுமா கரெக்டா பண்றோம், முடிக்கிறோம், ஏச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சரி, ஜெபக்கு இப்ப டைம் இல்லைன்னா க்ளோஸ் பண்றோம், அவ்வளவுதான். அதை பத்தி கவலையே இல்லை. ஜெபத்தை க்ளோஸ் பண்ணி இருக்கிற வேலையை பாரு. ஆனா ஜெபம் உட்கார்ந்தினா அந்த பர்பஸ் முடியற மட்டும் நம்ம கலங்க கூடாது. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். இட்ஸ் a supplication. repentance, மனம் திரும்புதல், ஒப்பு கொடுத்தல். ஜெபம் எப்பொழுதுமே ஒப்பு கொடுக்கிற காரியத்தை தான் இன்வால்வ் ஆகியிருக்கும். ஜெபம் எப்பொழுதுமே தன்னை இம்யூன் படுத்திக் கொள்ளும், தாழ்மைப்படுத்திக் கொள்ளும். அது மனம் திரும்புதல் காரணமாக இருந்தால் மட்டுமே ஜெபமாக மாறும். சப்ளிகேஷன் இருக்கிற விஷயத்தை அப்ளிகபிளா தேவனிடத்தில் சொல்றோம். இட்ஸ் ஜஸ்ட் அப்ளிகபிளா தேவனிடத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணாதபடி, அப்படியே டிராகிங் பண்ணாதபடி, அல்லது எக்ஸாஜரேட் பண்ணாதபடி சப்ளிகேஷன் என்றது என் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய சூழ்நிலை இப்படி, என்னுடைய சூழ்நிலை அப்படி, என் கதை இப்படி, இவங்க கதை இப்படி, இதை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் பார்த்துக் கொள்ளுங்கள்.
It's a simple supplication. So supplication is just presenting. அவ்வளவுதான். அதுல கெஞ்சுறது, ப்ரொலாங் பண்றது, இழுக்கிறது, ரப் பண்றது இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ன்றது. இன்டர்செஷன் நம்மளும் சேர்ந்து கலந்துக்கிறது அவங்களோட. நம்ம ஆண்டவரோட சேர்ந்துக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுடைய அதாவது அவர் விஷயத்துல நம்ம தலையிடுறது. இன்டர்செஷன் அதாவது அவருடைய காரியத்துல நம்ம இன்வால்வ் ஆகி அவருக்கு எவ்வளவு தொழில் இருக்கட்டும், எந்த காரியம் இருக்கட்டும், அவரோட கூட டிஸ்டர்ப் பண்ணி அவர் கூட நாம ஒன்னா சேர்ந்துடும். இட் இஸ் ஜஸ்ட் இன்டர்ஃபியரிங் வித் சம்படிஸ் அஃபேர். அவரோட கூட இன்டர்ஃபியர் ஆகி நான் அவர்கிட்ட இன்டர்செக்ஷன் ஆகிட்டு அவரோட நாமும் ஒன்னா சேர்ந்தது தான் பிரேயர். ஹல்லேலூயா. கடைசியா நான் ரொம்ப இருந்தாலும் சாலம் ரிக்வெஸ்ட். சாலம்னா பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். பணிவாக கேட்டு பணிவாக கேட்டு அதுல இவ்வளோ கதையை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கேட்டாக்கா பெரிய ஆசீர்வாதத்தோட ஒரு திருப்தியோட ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணினேன், திருப்தி அப்பதான் வெளியே வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இதை செய்யலைன்னா நமக்கு திருப்தி வராது. ஜஸ்ட் பழக்கப்பட்ட மாதிரி கதை முடிச்சுட்டா அதுல திருப்தி வராது, ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகாது. ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ ஒரு சும்மா எசன்ஸா சொல்றேன். Your developed prayer, வளர்ச்சி அடைந்த உங்கள் ஜெபம் will increase your faith. நீ சரியா ஜெபம் பண்ணது உண்மையானால் அது உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சோ ஒரு இடத்துல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணல, பலப்படல அப்படின்னா அவர் இன்னும் ஜெபத்துல இன்னும் ஃபுல்லா பலப்படல தான் இன்டைரக்டா. So proper prayer will always get into the faith, விசுவாசத்தை கொடுக்கும். Now moving into new phase of communication, தேவனோடு செய்கிற ஜெபம், தேவனோடு செய்கிற அந்த உறவு, தேவனோடு பண்ணுகிற அந்த கம்யூனிகேஷன் சரியா இருந்தா அது Father in heaven வரைக்கும் போய் சேரும். Hallelujah. It's not only here. If your prayer is pakka, it will reach up to the heaven. அப்படியே நம்ம சொல்றோம். Where is heaven? Heaven is within us. Right? That is so important. Again நான் சொல்றேன். Heaven வரைக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. போற காலத்துல நம்ம கண்டிப்பா போறோம். ஆனா இப்போ heaven எங்க கொண்டாந்துருக்கிற கர்த்தர் ஒரு விசுவாசியுடைய உள்ளத்திலே கொண்டாந்துருக்கிறாரு. அதனால எப்பொழுதுமே heavenன்ற அந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்ம போய் வைக்கணும்னா நம்ம தேவனுடைய கம்யூனிகேஷன் அந்த இதுக்குள்ள, அந்த லாபிக்குள்ள, அந்த ஒரு ஹால்குள்ள, அந்த ஒரு பிரசன்னத்துக்குள்ள, அந்த ஒரு ஏரியாக்குள்ள, அந்த ஒரு லேஅவுட்குள்ள நம்ம போய் உட்கார்ந்துடணும். அப்ப ஆண்டவர் தானா அவருடைய பிரசன்னத்தை நமக்கு Now it should be a model. நம்ம ஜெபிச்சா நமக்குன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணணும். எப்படி நம்ம எப்ப ஜெபம், திருப்தியான ஜெபம், சமாதானமான ஜெபம், ஜஸ்ட் சிம்பிளான ஜெபம், தாழ்மையான ஜெபம், வேண்டுகிற ஜெபம், அறிக்கையிடுகிற ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், முறையிடுகிற ஜெபம், எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வச்சு பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு செட்டப் நம்ம உருவாக்கணும். நம்ம இப்படிதான் பண்ணணும். யாரும் டிஸ்டர்ப் ஆகுதுல, யாருக்கும் நம்ம இடைஞ்சல் ஆகுதுல, யாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்றதுல, யார் பார்க்காவிட்டாலும் நான் இப்பதான் ஜெபம் பண்ணுவேன், நான் யாராலும் அவங்க பார்க்கறாங்களே நம்ம இடைஞ்சல் ஆக மாட்டேன். இப்படி ஒரு செட் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களுக்குள் நீங்க இப்படிதான் ஜெபிக்கிற ஒரு ஆள் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். இன்னொருத்தருக்காக நீங்க அடிமையாக ஒரு ஜெபத்தை செய்யக்கூடாது. அது மட்டும் மனசுல வச்சுங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம், you have to register. You have to register. When you pray, you need to register. ஒரு ஜெபம் செய்கிற விசுவாசி, it will get registered in God's mind. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலவித இடைஞ்சல்களுக்கு மேலாக தேவனுடைய பிரசன்னத்துல போய் இவர் ஜெபிக்கிறார் என்று ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு அவர் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். Somebody should register. விசுவாசம் வந்து கோல் குத்திக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்க ஆரம்பிச்சான் பாய்வன் அப்படின்னு இவன் புலம்ப ஆரம்பிச்சுக்கணும்.
ஹalleluya. சோ பிசாசுடைய கிரியைகள் நம்மளால பாதிக்கப்படணும். ஹalleluya. அப்பதான் நம்ம கர்த்தரோட சேர்றோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகும். எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, யோபை நீ நினைச்சா அவர் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து கொள்ளாத இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான். அந்த ஹோல் 42 இதுல எவ்வளவு படிக்கணும். ஆனா ஆண்டவர் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனால் நான் என்ன பண்றேன், God has registered this particular person in his mind. தேவனுடைய மனசுல ரெஜிஸ்டர் ஆகி போச்சு. புரிஞ்சுங்களா? ಲೆಕ್ಕಾಚಾರಕ್ಕೆ ಬಂದುಬಿಟ್ರು. ಸ್ತೋತ್ರ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಜಪಂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಇಂಥವರ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಲೆಕ್ಕಾಚಾರಕ್ಕೆ ಬಂದುಬಿಡ್ತು ಅಷ್ಟೇ. சோ நம்ம வந்து ஜெபிக்கிற ஜெபமானது தேவனுடைய மைண்ட்லயோ பரிசுத்தவான்களுடைய மைண்ட்லயோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிசாசுகள் எல்லாம் கடந்து so many hurdles கடந்து தேவனுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. and then authenticate ஜெபிச்சு உறுதியாக இருக்கணும். நம்ம கிட்ட கர்த்தர்ல பேசுனேன், அவர் என்னோட பேசுறார், அவர் என்னோட பேசுறார், நான் ஜெபிச்சேன். maybe 10 minutes, maybe 15 minutes, maybe 20 minutes, if it is possible, if it is half an hour, great it is, great it is. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. 1 hour 2 hour, that is different. நீங்க செய்யுங்க. and authenticate prayer, registered prayer, devout prayer வந்து எப்பொழுதுமே ஒரு பெரிய வல்லமையை கொண்டு வரும். பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துரும். நம்ம லைஃப்ல, இன்னொருத்தர் லைஃப்ல, நம்ம இருக்கிற வீட்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துரும். so please make it breakthrough. ஸ்தோத்திரம். ஹalleluya. so model prayer, registered prayer, authenticate prayer இருந்தா you will gradually take your position with God. Hallelujah. If your prayer model இருந்தா, register இருந்தா, authenticative இருந்தா, இந்த ஜெபம் தேவ சமூகத்துல போயிட்டு உட்காரும். It will take the position. Hallelujah. இது ஒரு இடத்தை புடிச்சுக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் சமூகத்துல, கர்த்தர் மைண்ட்லயும் இடம் புடிச்சுக்கும். மோரோவர் ஆற வழியில பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரே நமக்கு உற்சாகப்படுத்துவார். மோரோவர் there are so many evil forces and the demon forces. எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். there is a person who prays with authentication, with registration, with model prayer. இப்படி பண்றவரு இவரை நம்ம டச் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஹalleluya. இவரை அசைக்க முடியாது. நம்ம இவர்கிட்ட ஜாஸ்தி எல்லாம் வச்சுக்க முடியாது. இவருடைய பொண்டாட்டிகிட்டே வச்சுக்க முடியாது, இவருடைய பிள்ளைங்கிட்டே வச்சுக்க முடியாது, இவருடைய சபையில வச்சுக்க முடியாது, யார்கிட்ட வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் திண்டாடுவாரு. எப்போ திண்டாடுறாரோ நமக்கு வெற்றி தான். ஹalleluya. because prayer moves heaven and earth. ஹalleluya. சோதோமை, அதாவது ஒரு நினிவேயை கர்த்தர் நாசப்படுத்த வேண்டும் என்று நினைச்சு இவ்வளவு காரியத்தை பண்ணாரு. ஆனா அவங்க மனம் திரும்பினதை பார்த்த உடனே ஆண்டவர் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டார். so you can, your praise will change the plan of God. hallelujah. அழிப்பு, மோசம், பாவம், தப்பு, பிசாசுடைய கிரியை அப்படின்னு சொல்ற அந்த காரியம் because of your submission and authenticate prayer, registered prayer and devout prayer. இந்த prayer என்ன பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன நாசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரோ அது அப்படியே மாத்தியாச்சு. சோ அது நம்ம கையில இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மாற்றக்கூடிய சக்தி கர்த்தர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. சோ ப்ளீஸ் நீ ஜெபிக்கலனா நானா சரி, தேவ ஆவியானவரே சரி, உதவி செய்ய முடியாது. சோ விசுவாசியே, யாராவது நான் ஜெபிக்க தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க தலையிலே நீங்க மண்ணை வாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்க தெரியாதுன்னு யார் சொன்னா? நம்ம சொன்னோம், இவ்வளோ பண்றீங்களே, நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. நேற்று ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட பேசணும்.
எங்க வீட்டுல நாங்க எப்பவுமே ஜெபம் பண்ண அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டா அப்படின்னு. அதான் ஜெபம், அதுதான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ ரொம்ப அழகா அதே தான் என்ன ரெகுலரா மனுஷங்கிட்ட பேசணும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த லாஸ்ட்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, இது தெரியல அத்தை நாங்க 3 வாட்டி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு அது இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவ்வளவுதான் விஷயம். எல்லாம் செய்யறாங்க, நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். ஹalleluya. அவங்க எக்ஸர்சைஸ்ல கொண்டு வரணும். இத சொல்லு, இத சொல்லு, இத சொல்லு, அது போல சொல்ல வச்சாக்கா எல்லாமே முடியும். So this is how the prayer பத்தி தான் வந்துச்சு. Now shall we start our message? ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க. ஆமென். மாஸ்டர் முடிஞ்சிச்சு நினைச்சேன். நம்ம ஸ்டார்ட் பண்றது. We will start. Now let me give a correct idea of prayer. எல்லா பிரேயரும் பிரேயர் ஆக முடியாது. எல்லாரும் வீட்லயும் ஜெபம் பண்றோம், எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஜெபிக்கிறதெல்லாம் ஜெபம் ஆக முடியாது. ஆமென். எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. சில பிரேயர் வீட்ல இருக்கிற விவகாரத்தமாக்கும், சில பிரேயர் பிசாசை சும்மா அப்படி ஷேக் பண்ண அவ்வளவுதான். சில பிரேயர் ஏதோ தேவையை சந்திக்கும். சில பிரேயர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை மூவ் பண்ணிக்கிட்டு சிலதை அப்படியே டெய்லி லைஃப்க்கு என்ன வேணுமோ கொசு மாதிரி வாங்கிக்கிட்டு அப்படியே போயிருக்கோம். பட் தேர் ஆர் சம் பிரேயர் உலகத்தையே மாற்றுது. அதை சொல்ல வரேன். இன்னைக்கு நான் சொல்ல வருது ரெகுலர் பிரேயர் இல்லை. நான் சொல்ல வருது பிரேயரை பத்தி வசனம் நான் இப்ப சொல்ல வரல. பிரேயரை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன்னா ஒன்னும் சொல்லாத திருக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல போயிட்டா நீங்க பேஜாரப்படுவீங்கன்னு சொல்லிட்டு பிரேயரை குறித்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஆனால் ஒரு உலகத்தை மாற்ற வேண்டும், சமுதாயத்தை மாற்ற வேண்டும், ஒரு ஜனங்களை மாற்ற வேண்டும், அல்லது ஒரு ஜனத்தின் மத்தியில் நம்முடைய சொசைட்டில ஒரு வித்தியாசங்கள் வர வைக்க வேண்டுமானால் these are the efficient prayer. வினோதமான prayer, register prayer, authenticating prayer, அதாவது மெத்தடிக்கல் பிரேயர். ஒரு அதாவது இதுதானா பிரேயர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு கிளான்ஸ் மாதிரி சொல்றேன். லார்ட்ஸ் பிரேயர் ஆண்டவர் சொல்றார். லார்ட்ஸ் பிரேயர் கேத்தலிக் சர்ச்ல இதெல்லாம் அப்படியே சொல்றாங்க, சில சர்ச்ல அப்படியே சொல்றாங்க. எல்லாம் பேசப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு இதுதான் லார்ட்ஸ் பிரேயர், இதுதான் பிரேயர்னு சொன்னா நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கணும். தெரியல அவங்களோட நம்ம முட்டாள்கள் ஆகிட்டாக்கா தப்பாயிடும், கெட்ட கேவலமா போயிடும். அதனால பரமண்டல இருக்கிற முடிங்கெல்லாம் பேசப்படும். அது வந்து லார்ட்ஸ் பிரேயர் இல்ல, உங்க பிரேயர். லார்ட்ஸ் பிரேயர் வந்து ஃபுல்லா வித் வேர்ட்ஸ் கூட கரெக்டா இருக்கும். ஓகே, நான் என்னன்றேன், இப்போ ஒரு ஸ்மால் டெஸ்ட்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டுக்கோம். எத்தனை பேர் சொல்ல முடிச்சு, எத்தனை பேர் சொல்ல முடியல, எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடிச்சு, ஒருத்தருக்கு எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியல. we have to feel shame. அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதான் முறை. உலகத்துல ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம், எப்படியெல்லாம் வாழணும், எதுக்காகலாம் கேட்கணும்ன்றதை கர்த்தர் மெத்தடிக்கா சொல்லி கொடுத்துருக்காரு. தேவன் எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து புகழணும், நம்ம எப்படி வாழணும், அப்புறம் மற்றவங்க எப்படி வாழணும், அந்த 3 விஷயத்தை அதில் சொல்லிட்டுக்கிறாரு. தேவனை எப்படி புகழணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழ்ந்தாக்கா மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் சொல்றது 3 பிளான் அது உள்ள சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னா ஒரு நம்ம சொல்லி கொடுக்குறேன். Now pattern of prayer. எப்படிப்பட்ட ஜெபம், ஜெபத்துல என்னன்னா மசாலா இருக்கணும், அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். நம்பர் 2 மோசஸ் பிரேயர். மோசஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா, ஐயா ஆமா எவ்வளவு தூரத்துக்கு அவர் ஜெபத்துல வல்லவர் ஆயிட்டாருன்னா 1-to-1 ஆண்டவர்கிட்ட க்ளோஸா பேசுறார். கர்த்தாவே எகிப்திலிருந்து இட்டு வந்துட்டு
ஒரு அற்புதமாக இவங்களை காணாந்தஸ்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் புத்தி இல்லாதவங்க ரட்சிக்கப்படாதவங்க சேர்க்க வேண்டாம். அப்படி இருந்தாலும் இப்படி கொண்டு போய் சேர்க்கறன்னு கூப்பிட்டு நடுவாந்தத்துல ஒரு தப்பு பண்ணி அழிஞ்சுனே இருக்கிறாங்களே, அறியாத சங்கம், ரட்சிக்கப்படாத சங்கம், தேவனை முழுவதும் நீங்க தெளிவா பேசலாம். எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது அவருக்கு ஃபீலிங் எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட ஃபீலிங் பார்த்தீங்களா? அவரு அப்படியெல்லாம் சொல்லிட்டா ஒரு நாள் தயவுசெய்து இறக்க முடியும். அவங்க பண்ற தப்புக்காக நம்ம ஒவ்வொன்றும் சீர்படுத்த போனாங்க, யார் சீர்பட முடியும்? இவங்க யோசித்து இப்போ யோசித்தா நம்ம பண்ற தப்புக்காக ஆண்டு நம்மளுக்கு தண்டனை வச்சுருந்தா நம்மளாம் இல்லை, நான் இல்லை, நீங்கள் இல்லை தெரிஞ்சுங்களா? சில நேரத்தில் யோசித்துக்குன்னா பண்ற நம்ம ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் பழைய பாட்டு ஜனங்க போல ஆண்டவர் தண்டிச்சு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அங்க ஒவ்வொருத்தரும் செய்யற தப்புக்கு ஆண்டு தண்டிச்சு அப்பப்போ சாவடிச்சாரு இல்லைங்களா? அந்த மாதிரி சாவடிக்கிற சூழ்நிலை இப்ப இருந்தா நம்ம எல்லாம் இருப்போமா? ஆனா மோசே பேச ஆரம்பிச்சு பர்சனலா பேசுறோம். அதுக்குதான் சில நேரத்தில் நான் சொல்றேன், பர்சனல் பிரேயர் முக்கியம். கும்பல்ல சேர்ந்துன்னு பண்ணிட்டு இருந்ததுனால திருப்தி அடையாத ஒரு விசுவாசி ஷேம் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது. கும்பலா சேர்ந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். ஆனா தனியா ஜெபம் பண்ணாதான் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த். சாமி நீ தனியா ஜெபம் பண்ணா ஸ்ட்ரென்த் இல்லாத சும்மா அப்படியே உடுக்கடிக்க கூடாது. எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே கர்த்தர் சமூகத்துல தனியா நின்று பேஸ் பண்ற ஆட்களா இருக்கலாம். நமக்கு வெள்ளம் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மேற்கொள்ளலாம். So Moses preserve God's own name. கர்த்தருடைய மகிமையும் அவருடைய கேரக்டரையும் வழி போகக்கூடாதுன்னு அவரு ரொம்ப பெரிய கருத்துள்ளவராக இருந்தாரு என்றுதான் இதுல முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம பொருட்டே எடுக்க மாட்டோம், இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இதெல்லாம் பெரிய கதை அப்படின்னு எடுத்துப்போம். அவருடைய லைஃப் லாங் ஏன் கர்த்தருக்கு 1-to-1 பேசிஸ்ல இருந்தாருன்னு சொன்னா அவருடைய ஜெப ஜீவியமும் அவர் he was having wives, மனைவிமார்கள் இருந்தாங்க, பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவரு எவ்வளவு ஒரு ஆண்டவர் சமூகத்துல 1-to-1 நிக்கிற அளவுக்கு 1-to-1 அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு ஆண்டவருக்கு பாருங்க ஆண்டவரே உங்களுடைய நாமம் பூஷிக்கப்பட்டதாக. ஜனங்க வாய் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, புத்தி சரியில்லை, என்ன பண்றாங்க? ஒரு முறையும் தப்புன்னுட்டு ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நீதி உள்ளவர், கோபம் வரும். அப்போ உடனே ஆண்டவன் போய் மதித்து பார்க்கிறாரு. ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீ ஒவ்வொரு தண்டிக்கிறப்போ இவங்க தண்டிக்கப்படும் பொழுது ஜனங்களாம் எப்படி பேசுவாங்க பாரு. அந்த ஆண்டவர் பண்ற தப்புகளாம் சின்ன பசங்க ஆக்சன் சாதிச்சுக்கிறாரு அப்படின்னு கேவலமாக இந்த மனுஷன் இப்படிப்பட்ட இது நம்ம இன்னும் யாரும் அந்த லெவலுக்கு வரல. அவருடைய பெரிய பிரதானமான காரியம் நிறைய இருக்குது, ஆனா அந்த லெவலுக்கு இல்ல. இது நம்பர் 3 Abraham's prayer, 4 David's prayer, 3 முக்கியமா இருக்குது. Hezekiah prayer 2 இருக்குது முக்கியமா. Daniel prayer greatest ஒரே ஒரு prayer. Nehemiah 2 prayer. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரே ஒரு prayer, முக்கியமான prayer, உலகத்துக்காக பண்றார். Paul's prayer கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள சொல்றார். Now இதான் மெயின் எசன்ஸ் ஆஃப் திஸ் மெசேஜ். நல்லா கவனிச்சுங்க. இத்தனை பிரேயர்ஸ் தான். இத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். Lord's prayer நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அது எப்பனா ஒரு வாட்டி நம்ம மெசேஜ் எப்பனா அதுக்குன்னு எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதையும் நீ ஜம்ப் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். இவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க. இப்ப ஜம்ப் பண்ணா அம்மா மெச்சுக்குவாங்க, அதனால அந்த இடத்துல சத்தமா ஜம்ப் பண்ணது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை.
நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரல ஜெபம் பண்றதுல. சரி, நம்ம டைம் அண்ட் அகைன் எப்படியெல்லாம் மனசுக்குள்ள அப்படியெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்றோம், சீன் கிரியேட் பண்றோம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவும் சொல்லுகிறேன். நீயோ எனக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, மனம் திரும்பினவர்களே, ஆவியை பெற்றவர்களே, அபிஷேகம் பெற்றவர்களே, உங்களுக்கு நான் ஸ்பிரிட்டா சொல்றேன், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அறையை வீட்டுக்கு பிரவேசித்து கதவு அப்படின்னா உங்க மைண்டை கூட்டு பிரேயர்னா தானா பிரேயர் என்னன்னா வரப்ப பார்த்தது 5 நிமிஷம் பிரேயர், ஒரு 2 மினிட்ஸ் பக்கா பிரேயர். ஹalleluya ஹalleluya. பிரேயர் அப்படிப்பட்ட உறுதிப்பாடோட செய்யுங்க. அப்படியே சொல்லுங்க. நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு ஏச்சல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, செய்யறத கரெக்டா செஞ்சுங்க. நான் அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்துக்கு உங்க பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி அப்பொழுதுதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமா பலன் அளிப்பார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தை அனுப்பாதீங்க. சிலர் ரெஜிஸ்டர் பிரேயர் வச்சிருப்பாங்க. ரெஜிஸ்டர் பிரேயர்னா ரெக்கார்டட் பிரேயர், சாரி ரெஜிஸ்டர் பிரேயர்ல ரெக்கார்டட் பிரேயர். அந்த அது அப்படியே பழக்கப்பட்டு இருக்கும். அதே தான் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்பீட்டேஷன் பிரேயருக்கு வந்து வேல்யூ இருக்காது. ஏன்னா உனக்கு தெரியும் எப்படினாலும் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குதுன்னு. அதனால எதை பத்தியும் கவலை இல்லாம பாட்டு தான வேர்ட்ஸ் வந்துடும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, வல்லமை கிடைக்காது. சோ அவைகளை போல நீங்கள் செய்யாதிருக்காது. உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னே அவர் என்ன வேணும்ன்றது கர்த்தர் அறிவார். அதனால நம்ம பிரேயர் எப்படிங்கிறதுனா ஒரு கை அசைக்கிற அளவுக்கு நம்முடைய ஜெபம் சொல்றோம். ஹalleluya. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்முடைய ஒரு சேஞ்சஸ் நம்ம கொடுக்கிறோம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி செய்யணும் அப்படின்றது இந்த பரமண்டங்களுக்கு பிதாவே இப்படி நாம் கஷ்டப்படுவதாக உடைய ஆமப்படுவதாக சித்தப்படுவது செய்யப்படுவது பூமி செய்யப்படுது. திஸ் இஸ் காட்ஸ் க்ளோரிக்காக ஜெபம் பண்றது. அந்த வர்ஷிப் பற்றியும் இது பத்தி டீடைல்ஸ் இது. Now next இப்ப நம்மளுக்காக எப்படி ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கேட்கணுமோ, எங்க கடனாளிகளுக்கு இப்ப பாருங்க இன்றைக்கு வேண்டிய எங்களுக்கு ஆகாரத்தை தாருன்னு சொல்லிட்டு கேட்கறீங்க. நீ போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யன்னு அர்த்தம். சோத்திரம். ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதனுடைய மீனிங்ஸ் எல்லாம். அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கினா அதுக்கு என்னென்ன டச் பண்ணோம், என்னென்ன மாதிரி எல்லாம் எடுத்தாக்கா என்னுடைய ஆகாரத்தை தாருன்னு சொல்லிட்டாக்கா ஆண்டவர் எப்படி ஆகாரத்தை கொடுக்குறாரு, அதுக்கு என்ன தொத்து வாக்கியங்கள் படிச்சாக்கா அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் தான சோறு வந்து எங்க வீட்டுக்கு இறங்கிடும். சோத்திரம். கடனாளிகளுக்கு மணி அதுக்கு செப்பரேட் வசனங்கள், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அதுக்கு வசனங்கள், தீமை எங்களுக்கு ரட்சித்துக் கொள்வோம் அதுக்கு வசனங்கள், ராஜ்ய வல்லமை மகிமை என்றதுக்கு முடியவில்லை, கர்த்தருக்கு தான் மகிமையை செலுத்தணும் என்ற ஒரு விஷயத்துல நம்ம நல்லா மறந்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே ஜபத்தினுடைய 3வது பிரிவு எப்படின்னா மனுஷனுடைய தப்புகளை நாம் மன்னித்தால் பரமபிதா நம்முடைய தப்புகளை மன்னிப்பார். சோ அதுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் ரொம்ப இருக்குது. மனுஷனுடைய தப்புகளை நீங்க அவருக்கு மன்னியா இருந்தால் உங்கள் பிதா உங்களுக்கு தப்புகளை மன்னியா. சோ இந்த டீடைல்ஸ் வந்து ஜபத்துக்கு அவர் கொடுத்த எசன்ஸ் தான் அது. அதை நீங்க மனசுல வச்சுங்க. மோசஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ அதை நான் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சமாதானத்துக்கு உங்களுக்கு பவுல் 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 மோசையை குறித்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான வசனத்தோடு நீங்க சொல்லி கொடுக்குறேன். அதை என்ன படிக்கணும் படிங்க. Amen. 2 Corinthians 3:7 அந்த இடத்துல படிங்க. யாராவது எடுத்து கரெக்டாக 2 Corinthians வரைக்கும் 3:7 ನಿಯಮದ ಸೇವೆಯ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಲಿಖಿತವಾದ ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ ಆಧಾರಗೊಂಡಿದ್ದರೂ ಪ್ರಭಾವದಿಂದಲೂ ಕೂಡಿದ್ದಾಗಿತ್ತು. ಆ ಪ್ರಭಾವದಿಂದ ಮೋಶೆಯ ಮುಖಕ್ಕೆ ಬಂದ ಪ್ರಕಾಶವು ಕುಂದಿ ಹೋಗುವುದಾಗಿದ್ದರೂ ಅದರ ನಿಮಿತ್ತ ಇಸ್ರೇಲರ ಅವನ ಮುಖವನ್ನು ನೋಡಲಾರದೆ ಇದ್ದರು. ஆமென். இந்த விஷயம்னா ரெண்டு முக்கியமான விஷயம் அதுல இருக்குது. ஒண்ணு, கற்கல்ல ஆண்டவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை எழுதி போட்டார், ரைட்? ஆனா அந்த பவுலோஸ் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னா மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த சிம்பிளா படிக்கிறோம். ஏதோ மோசே இவ்வளவு லீடிங் பண்ணிட்டாரு, இவ்வளவு நடத்திட்டாரு, அதை ரொம்ப மெலாக்கா எடுத்துன்னு போயிடும்.
அதோட எசன்ஸ் அவர் டெப்த்ல நம்ம போறதுல, ஆவியில போறதுல, அது ஒரு ஆவியுடைய அபிஷேகத்தோட அந்த வசனங்களை சரியா படிக்க முடியுது நமக்கு மோசே பத்தி. அதனால பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்யறாரு. அவர் செய்யற ஊழியம் லேசான ஊழியம் இல்லை. அப்படியே செய்த அந்த மோசேயுடைய முகத்துல மகிமை பிரகாசம். என்ன பிரகாசம்? மகிமை பிரகாசம். மகிமை பிரகாசம் ஆண்டவர் உண்டாக்கினார். தேவ சமூகத்துல உட்கார்ந்தா என்ன உண்டாகும்? மகிமை பிரகாசம். மகிமை தேவன் கூட உட்கார்ந்தா என்ன உண்டாகும்? மகிமை பிரகாசம். அந்த மகிமை பிரகாசம் எவ்வளவு தூரம் உண்டாயிடுச்சுன்னா, இந்த ஆர்டினரி சாவுக்கேதுவான இந்த சரீரத்திலே மகிமையின் பிரகாசமாகவே மாறிட்டு பிறகு மத்தவங்க இந்த மூஞ்ச பார்க்க முடியல. மோசேயுடைய மூஞ்ச அவங்க பார்க்க கூடாது இருந்தது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, மோசே ஐயா உங்க மூஞ்ச பார்க்க முடியல, தயவு செய்து ஒரு முக்காடு போடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு துணியை முக்காடு போட்டுட்டு பிறகுதான் அவர்கிட்ட இவங்க நின்று பேச முடிஞ்சிச்சு. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தில் இன்வால்வ் ஆக முடியும்? ஆமென் ஆமென் ஆமென். எவ்வளவு டெப்த்துக்கு நம்ம போக முடியும் அதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆமென். Thank you. So இந்த இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு அப்ரஹாம். அப்ரஹாம் கணக்கு எடுத்துக்கினா அந்த புருஷர் ஆபிரகாம் வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. மரத்துக்கீழே உட்கார்ந்துக்கிறான். யாரோ வந்துக்கிறாங்க 2 பேர் சொல்லிட்டு discerning of spirit, ஆவியை பகுத்தறிகிற அந்த ஒரு மைண்ட் அவன்கிட்ட இருந்ததுனால ஓடி போய், தயவு செய்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல வந்து கையை நினைச்சிட்டு போங்க, சாப்பிட்டு நீங்க போங்க, தயவு செய்து எனக்கு கூட பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது கவனிங்க, மனுஷர் எப்பொழுதுமே நம்மளாம் செய்யறது வழக்கம்தான். ஆனா அதை ஒரு ஆவிக்குரிய சென்சேஷனோட செய்யும் பொழுது ஆவிக்குரிய மனுஷனை நம்ம வசப்படுத்தி நமக்குள் வச்சுக்க முடியும். சோ இவங்க போயிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க வந்தாங்க, ஓடி போறான், மாவு பிசைச்சு சுட சொல்றான். அதே சமயத்துல இவன் ஓடி போய் நல்ல இளம் காலை எடுத்து அதை சமைக்கிறான். சோ அந்த காலத்துல 2 பேருமே அதுல வில்லன்களா இருந்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு போயிட்டு வர சொல்ற வசனத்துல எப்படி சொல்லுதுன்னா, அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. ஆபிரகாமும் அவர்களுடைய கூட வழி விட்டு அனுப்புறான். யாரை விட்டு வழி விட்டு அனுப்புறான்? அப்போ ஆண்டவர் யார் மூலியமா கிரியை செய்யறாரு? அந்த புருஷன் மூலியமாக தேவன் கிரியை செய்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்றோம், யாரோ ஒருத்தர் ஜப்பான்ல இருக்கிறவரு நம்ம கால் பண்றோம், அவரு என்ன பண்றாரு அதே டைரக்ஷன் தெரியுது, அதை அப்படியே பேசுறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அது கூட அப்படியே தெரிஞ்சு எவ்வளவு கிளியரா நம்மளும் அவங்க பாக்குறாங்க, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம பார்ப்போம், அவங்களும் பாக்குறாங்க. எவ்வளவு அழகா இப்ப பார்க்க முடியும். அழிந்து போகிற இந்த மனுஷனுக்கு இவ்வளவு டெக்னாலஜியை வளர்த்திக்க முடியுமானால், அழியாத தேவனுடைய மகிமையை தேவனாகிய கர்த்தர் அவரே வந்து இந்த செயல்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. He has his own technology. Everything he can talk through somebody, he can do through somebody. He can do the miracle through somebody. Amen. நம்மளுக்கு எவ்வளவு விதத்தை இருக்குன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு விதத்தை இருக்கு. ஆமென். ஹalleluya. அதனால நம்ம லெவலுக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை மட்டுப்படுத்த வேண்டாம். He has got very great technology. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க. ஆனா இப்ப சொல்றதுதான் முக்கியம். அதோட நல்ல வழியா கர்த்தர் சொல்லுங்க. அந்த 17 வசனத்தை படிங்க. போதும் தமிழ்ல படிங்க. இப்ப இருங்க. அப்போ என்ன படிக்கணும் நீங்க? அப்பொழுது அந்த ஆட்கள் படிக்கணும் நீங்க. ஏன் கர்த்தர்ன்றீங்க?
கொஞ்சம் சென்ஸோட நீங்க செய்யுங்க எந்த வேலையும். வேர்டை படிக்கிறப்போ நீங்க ரொம்ப கவனத்தோட படிக்கணும். வசந்த படிக்கிறப்போ நீங்க ரொம்ப சென்சிபிளா எடுக்கணும். நீங்க அப்போ இப்பதான் போயிருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இனிமேல் வர்ற விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்மளை யார் கேர் பண்ண போறது, நம்மளை யார் கண்டுக்க போறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்னன்றாரு, அவன் மூலியமா ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க. அதனால ஸ்ட்ரைட்டாவே நான் சோதோம் குமாராக்கு போல நான் எங்க போயிருக்கிறேன் இப்போ, ஆபிரகாம் கேட்வே செக் போஸ்ட் மாதிரி ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்துக்கிறார். ஆபிரகாம், நான் சோதோம் குமாரா கொஞ்சம் கூட திருப்தி இல்லை, நான் அழைக்க போறேன், நான் அழைக்க போறேன் விஷயத்தை சொல்லிட்டு போறேன். அதே ஏன் இந்த விஷயத்தை சொல்றாங்கன்னா, அவன் ஒரு பெரிய பலத்த ஜாதி ஆக போறான். ஆமென். அந்த ஜாதி தான் ஜனங்கள், நம்ம தான். அந்த விசுவாசத்துல வந்திருக்கிற ஜனங்கள் தான் நம்ம இப்படி குறிப்பு வந்துட்டோம். அப்போ எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்ற பாருங்க சீரியல்ல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்துல எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் பாருங்க இந்த வருஷம் வரைக்கும். அப்போ இவ்வளவு பெரிய ஜாதி ஆகுதுனாலும் அவனுக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். ஆமென். நெக்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நல்ல கவனிங்க, நம்ம எல்லாருமே நோட் பண்ணோம், நம்மளை கர்த்தர் பலப்படுத்தினா எப்படி நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய ஜனத்தையோ நம்முடைய சந்ததியோ நம்முடைய அப்படியே ஜெனரேஷன்ஸையோ எப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை ஆண்டவர் தெரிஞ்சுக்கினா நம்மளை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அல்லேலூயா. தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதி நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். யாரு? ஆபிரகாம். அவன் கட்டளையிடுவான். அவன் தன் ஜனங்களை பார்த்துக்குவான். அவன் தன் குடும்பத்தை கண்ட்ரோல்ல கொண்டுவான். அவருடைய ஜனருடைய சொசைட்டியை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஆண்டுக்கு தெரியும். அதனால ஆபிரகாம் அட்டெண்டன்ஸ் கொடுக்காம நான் சோதோம் குமாரா கிட்ட போவே மாட்டேன், நீங்க வந்திருக்கிறாங்க என்பதை அறிகிறேன் என்றார். கவனிங்க, கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகுதியாய் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல் படி அவர்கள் செய்கிறது இருக்கிறவர்களை இல்லையோ என்று பார்த்து அறிவேன். ஆமென். ஆமென். ஃபெதர் டச், அதாவது நான் பார்த்து தான் செய்வேன். ஆண்டவர் எங்கிருந்தோ ஒரு தண்டனை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் எங்கிருந்தோ சரி ரிமோட் கண்ட்ரோல்ல அப்படியே ஆபரேட் பண்ணி சோதம் குமார் வந்து கந்தகம் நெருப்பை வர வைக்காதபடி காண்கிறார். பர்சனலாவே வராங்க. they see personal. அவங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இத வந்து அதாவது எதையும் ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம பேசணும். நம்ம நினைச்சபடி பேசுறோம் பேசக்கூடாது. ஒருத்தர் மேல தப்பா போட்டுறோம் பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அடுக்கணும். ஏன்னா கிரியை செய்வார் கர்த்தர். அதனால இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆச்சா ஆச்சா. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக அழிக்குறவங்க போட்டோம், நாசம் பண்றதுக்கு போறவங்க போட்டோம். ஒரு விசுவாசியா இருக்கலாம். நீ ஒரு ஜபத்திலே பார்க்க, நீ பருப்பு வேக வச்சிரு, நீ அரிசி போட்டு வேக வை, நீ கிச்சன்ல இரு இல்ல கார்டன்ல வேலை செய். தட் இஸ் யுவர் வொர்க். உங்க மைண்ட் எங்க இருக்கணும்? அந்த விஷயத்துல கவனமா. அழிக்க போயிட்டாங்க. ஆனா உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுது? கர்த்தாவே சோதம் அழிக்க போயிட்டாங்க. என் ஆண்டவர் சோதம் அழிக்க போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க நம்மளுடைய ஆள் தானே. அவனும் புத்தி இல்லாத தான் இந்த மாதிரி வேலை செய்யறான். அழிச்சு வர ஆண்டவர்
கர்த்தாவே எப்படி இப்படி செய்வேன், எப்படி நம்ம அலோவ் பண்றது, நம்ம எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவனுடைய மைண்ட் அங்கேயே இருக்கு. விசுவாசியே, எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொருத்தருக்காக நீ பரிந்து பேசணும், உன் பிள்ளைக்காக நீ பரிந்து பேசணும், உன் கணவனுக்காக நீ பரிந்து பேசணும், உன் வைஃப்காக நீ பரிந்து பேசணும். 1000 தான் இருந்தாலும் நீ கோவப்படக்கூடாது. நீ உன்னை தாழ்ந்து எவ்வளவுதான் பிசாசனுக்கு நீ நடந்தாலும் நீ திறப்பின் வாசல்ல நின்று கொண்டே இரு. You need to be at the junction. அந்த கோணத்தோடு நீ ஜெபத்திலே நீ எந்த வேலைனா செஞ்சுக்கோ, உன் மைண்ட் வந்து அந்த காரியத்துல கணக்கோடு நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Now அப்பொழுது ஆபிரகாம் போதுங்களா துன்மார்க்கனை நீதிமானை அழிப்போடு ரெண்டு ஒண்ணா சேர்த்துட்டீங்களா? ரமேஷ் நகர்ல 10,000 பேர் 500 பேர் அழிக்கிறதுக்கு நீ வர்றா, அதுல ஒரு 10 பேர் நீதிமானுக்கு அழிச்சிருக்கியா? அந்த 505 பேர் ஒண்ணா சேர்ந்து அழிச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம யாராக்கணும்? அந்த காரியத்துல கணக்காக்கணும். நம்ம யாராக்கணும்? ஜபிக்கிறோம், நம்ம துதிக்கிறோம், காரியத்துல கணக்காக்குறோம்னா நீ யாராக்கணும்? அவங்க யாருக்க கூடாது. அந்த அழிக்கப்படுகிற சோதம் குமார் அவருடைய மைண்ட் நமக்குள்ள எதிராக இருந்தால், நாம் நீதிமான்களா இருந்தால் மட்டுமே இதை யோசிக்க முடியும், இதை செயல்பட கேட்கணும்னா அந்த லெவல் போனோம்னா அவன் கேட்கறான், நீதிமான அழிக்கிறான். 50 கோவம் வரக்கூடாது ப்ளீஸ். 45 எவ்வளோ, அதாவது ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசினா கூட சரி, வேணா 10 வாட்டி கேட்டுக்கினேன் போ அப்படின்னு ரொம்ப பெரிய தர்பார் நமக்கெல்லாம். கொஞ்சம் வந்துடக்கூடாது, வாழ்க்கையில கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது. காது, கண்ணு, மூக்கு, கை, காலு எதுவுமே தங்குறது பாருங்க. நல்ல கவனிச்சுங்க. 50 இருந்தாலும் நான் அழிப்பதில்லை. கர்த்தர் என்ன அழகா பதில் சொல்றேன். 45 ஆண்டவரே பொறுமையாயிரும் ஆண்டவரே, 45 இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். என்ன கரெக்ட் ஆன்சர் பண்ணி வராரு பாருங்க. 40, 35, 40 ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த சென்டென்ஸ் கொடுக்குறாரு அவரு. For everywhere he gives the sentence. Clear? 40, 45, 40, 30, 20, 10 ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் சொல்றார் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. இவ்வளவு கரெக்ட் ஆன்சர் கொடுக்கிறார் பாத்தீங்களா? எவ்வளவு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் பேசலாம், ஆண்டவர் அவ்வளவுக்கு பதில் சொல்றார். தாழ்மை இன்னும் நம்ம பெரிய ஆளா பெரிய வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் பெரிய சாதனை பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு சொசைட்டில பெரிய காரியத்தை பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம எடுத்து பெரிய தர்பார்ல வளர்த்து விட்டுட்டோம். இதான் நம்ம தான் பெரிய ஓஹோன்னு வளர்த்து முடிச்சிட்டோம். நம்ம திருக்குன்னு போச்சுக்கிறதுக்கும் அப்படி பேசுறதுக்கும் ஆண்டவர் அப்ரால் ஆபிரகாமுக்கு என்ன அழகா ஒரு சென்டென்ஸோட பதில் சொல்றார். தான் பரிசுத்தவான்களுடைய குவாலிட்டி. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப். 10 கேட்டா அப்புறம் இவனுக்கு வெக்கம் வந்துச்சு, சைலண்டா. 10 கூட இல்லைனாக்கா ஆண்டவர் நான் செஞ்சுக்கிட்டோம். இது அப்போ கூட அவனுக்கு நம்பிக்கை தெரியும், கர்த்தர் நியாயத்தை தான் செய்வார். அந்த 10 பேர் நீதிமான் தான் கர்த்தர் அழிக்க மாட்டார். என்ன ஆகி போச்சு, அங்க 10 நீதிமான் கூட கிடையாது, ஒருத்தன் கூட கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான் அவனுக்கு. அதனால ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். நாட் ஈவன் சிங்கிள் நீதிமான் இல்ல, நீதிமான் இல்லாத இடத்துக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் பேசாம போயிட்டான். நீதி இல்லை, நமக்காக பரிந்து பேச முடியல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசி கொஞ்சம் அலர்ட் ஆயிரு. நம்ம கிட்ட நீதி இல்லை, நமக்காக பரிந்து பேச முடியல. போச்சு.
ஆபிரகாம் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தகப்பனார் கூட தாய் கூட ஆபிரகாம் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. நமக்காக பதில் பேச மாட்டாங்க. போட்டு உதப்பட்ட விடு, சாப்பிட்ட விடு, வச்சுக்காம ஆபிரகாம் கூட உன் ஜெபிக்கிறதுக்கு இல்லாத இந்த தகப்பன் ஒரு தாயை கூட உன் ஜபத்துக்கு இல்லாத போயிடும். ஏன்னா இந்த தரத்தில் இருந்தா எல்லாம் செட் ஆயிடலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்துடும். சுவாசியே be careful. கர்த்தர் பெரியவர். ஹalleluya. ஒரு நீதிமான் நம்ம கர்த்தர் சாவடிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம டேவிட்ஸ் பிரேயர் இது ஒரு முக்கியமான பிரேயர். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வசனம் வந்து சாம்ஸ் 51 உங்களுக்கு நல்லா தெரியும். என் மீறுதலுக்கு பாவங்களும் என் அக்கிரமும் பாவம் வர தேவனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக தான் செஞ்சிருக்கிறேன். பாருங்க, நம்ம எப்போ இந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறோம் கேட்டுறது தயவு செய்து எப்போ இந்த மாதிரி கரெக்டா ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தாவே, நான் ஒரு துர்க்குணத்துல வாழ்ந்துட்டேன், நான் ரொம்ப அக்கிரமக்காரன், நான் ரொம்ப மோசம், பேச்சு திருக்கு படி விட்டுட்டாங்க, ரொம்ப ரொம்ப தப்பா தான் நான் பேசினாங்க. அதுக்கு தான் நீங்க தனி ஜபத்துல பாருங்க, அப்பதான் நீங்க ஆண்டு கிளியரா பேச முடியும். கும்பல்ல கை தட்டிட்டா உதவாது, எதுக்குமே யூஸ் ஆகாது. சும்மா மேற்பார்வையா நம்ம உற்சாகப்படுத்தலாம், சபையில கத்துக்கலாம். தனி ஜபம் மட்டும்தான் ஃபயர் அனுபவம், சேர்த்து இருக்கிற அனுபவம். எவ்வளவு ஓப்பனா பேசலாம், உள்ளத்தில் உண்மையா இருப்பது, அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுது. எல்லாத்தையும் பேசலாம். என்ன பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, விட்டுறேன் நான். நெக்ஸ்ட் டேவிட் என்ன சொல்றான், அதாவது 139 சாம்ஸ், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம அலர்ட்டா இருக்கணும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தெரியணும் நமக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், கர்த்தர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார், கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சுவார், கர்த்தர் எல்லாம் ஆண்டவருக்கு புரியும். எல்லாமே அப்படியே பாக்கெட்ல தள்ளி விடுது. எதுவுமே ஆண்டு சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல, பேசுறதே இல்ல. எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிடுது. ஆண்டவர் தெளிவாக நாம் பேசணும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்ந்து எழுந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். உன் வாசல் உமக்கு தெரியும், நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே கர்த்தாவை எல்லாம் அறிந்திருக்கிறீர். எல்லாம் எப்பவாவது படிச்சு கொஞ்சம் தலைக்கு போய் உட்கார்ந்து இருந்தா தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை பேசுறப்போ இவோ கர்த்தர் எல்லாத்தையும் அறிகிறார், கப்புன்னு வாய் போடுறதுக்கு ஒரு வாய் போடுறோம். நம்ம படிச்சதும் இல்ல, தனி ஜபத்துல உட்கார்றது இல்ல, ஒருத்தர் பேசுறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்லைன்னா நம்மளுக்கு அந்த உணர்ச்சியே வராது. உணர்ச்சி வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல அதாவது 139 சாம் எப்பொழுதுமே நம்ம கொஞ்சம் வாசிப்போம். எப்பொழுதுமே 139 சாம்ஸ் சொல்லுங்க, சங்கீதம் 139 அதிகாரம். அது எப்பவுமே நம்ம வாசிக்கணும். தேவனே என்னை ஆராய்ந்து நிறுத்தி அறிந்து கொள்ளும், சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி எடுத்து உணர்ந்து பார்த்து நித்திய வழியில் நடத்தும். ஹல்லேலூயா. So first Chronicles 2:29 அதிகாரம், ಒಂದನೇ ಪೂರ್ವ ಕಾಲ ಅತ್ಯಂತ 29ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವರು சொல்றாரு, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெபமும் மகத்துவமும் உம்முடையது. என்ன சொல்லணும், கர்த்தர் எப்படி போற்றணும், எப்படி புகழணும், இப்படி மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறதுக்கோ என் ஜனனைய மாத்திரம் நாய மாத்திரம் உடைய கருத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. இத கேட்டு நம்ம கத்துக்கிறோம் ஒழிய நம்ம மனசுல ஏதோ வர்றதில்ல. ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்படி என் தேவனே என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறது அறிவே, இவை எல்லாம் நான் உத்தம இடத்துல மனப்பூர்வமாக கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இருந்தாலும் என் மகன் மேல கொஞ்சம் கவனமா இரு, அவன் ஒழுக்கமா சபையை கட்டி நீ சொன்ன காரியத்தை அவன் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். So 3 set of prayer David பண்றார். ஒன்னு, அவன் தப்பு செஞ்சதுக்கு உணர்த்துறார்.
இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட அறிந்தவனாக செயல்பட வேண்டும். மூணாவது, கர்த்தருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக எப்படி செய்ய வேண்டும். தேவாலயம், அதாவது ஆலயம் என்ற ஒரு காரியத்தை எப்படி ஒரு மனுஷன் கட்ட வேண்டும், எப்படி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது உணர்ச்சியா செய்யறாங்க. ஹெசேக்கியா பிரேயர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். there was a great அதாவது எசேக்கியல் விஷயத்துல உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எப்படின்னா, உடம்பு சரியில்லா போயிடுறான். உடனே அங்க ஆண்டவர் யார் அனுப்புறாரு? ஏசாயா அனுப்பி என்ன பண்றாரு? ஆயுசு நாட்களை எவ்வளவு வருஷம் போட்டு கொடுக்குறாரு? 15 வருஷம். இவ்வளவுதான் தெரியும் இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன் வந்து வேற. என்ன பண்றான், சில நாஸ்திக ராஜாக்களையும் மற்ற ராஜாக்களையும் இவன் வந்து கர்த்தருடைய வல்லமையில நிறைய இடத்தை ஜெயிக்கிறான், மேற்கொள்றான். ராஜ்யங்களை நல்லா மேற்கொண்டு நல்ல ஒரு காரியங்களை பண்றான். அதாவது சபையை சீர்படுத்துறது, ஜனத்தை சீர்படுத்துறது, வீரர்கள், அதாவது குதிரை வீரர்கள், யானை வீரர்கள், இந்த மாதிரி எல்லா வீரர்களையும் இம்ப்ரூவ் பண்ணி பெரிய ஸ்டாண்டர்ட் கொண்டாந்துச்சு. நிறைய ஜனங்களுக்கு நல்லது பண்றான். அங்க கொஞ்சம் கூட நாஸ்திக கிரியை எதுவும் இருக்கக்கூடாதபடி, மேடைகளோ பூஜைகளோ மற்ற எந்த மாதிரி இல்லாதபடி எல்லாத்தையும் நாசம் பண்ணி நிற்கிறபடி சீர்படுத்திடலாம். இப்படி சீர்படுத்தணும்னா அந்த ஆண்டவர் நன்றாரு, அந்த ஊருக்கு அமைதியை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ இவர் சீர்படுத்துறானோ கர்த்தர் அவனுக்கு அவன் ராஜ்யத்துல அமைதியை கொடுக்குறாரு. மற்றவங்க வைத்தறிச்சலா வந்து பொறாமை ஆகுது. சில பேரு ஒரு டாக்டிக்ஸ், பிசாசுடைய டாக்டிக்ஸ் நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. பாபிலோன் ராஜா என்ன பண்றான், எசேக்கியாவை போற்றி நல்ல அருமையான கிஃப்ட், கோல்டு, சில்வர், அது இது இவ்வளவு குதிரைகளோடு சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்புறான். என்ன அருமையான கிரேட் ராஜா, நீ எங்க பார்த்தாலும் ஜெயிக்கிற, கடவுள் உனக்கு துணையா இருக்கிறார், நீ செய்தவர் ரொம்ப அற்புதமா இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு இவன் அந்த பாபிலோன் ராஜா என்ன பண்றான், இந்த எசேக்கியாவுக்கு கிஃப்ட் அனுப்பிடுறான். ஆமென். இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. நமக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. சில நேரத்துல நம்ம யாருக்குன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருப்போம், அதே நேரத்துல யாராவது ஒருத்தர் பேசாதவங்க பேசிட்டாலோ, கொடுக்காதவங்க கொடுத்துட்டாலோ, ஆகாத ஒரு காரியம் ஆயிட்ட உடனே நம்ம தலை நிற்கிறது டக்கு 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 டக்குன்னு நம்ம மனசுல அப்படியே உருகி, ஐயோ மென்டா, இந்த மாதிரி யாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல, இவன் தேங்க்ஸ் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபிலோன் ராஜாவை ரொம்ப புகழ்ந்துட்டு அவர் வர வச்சு வீடுல இருந்து துறவு வரைக்கும் அவருக்கு என்னென்ன ஆஸ்தி, எங்கெங்க கோல்டு இருக்குது, எங்கெங்க சில்வர் இருக்குது, எங்கெங்க பொருள் இருக்குது, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதத்தினுடைய முறையாக சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ சொல்றது முறைதான். சம்டைம்ஸ் நீ கட்டின வீட்டை காட்டுறதுக்கு பாத்ரூம்ல கூட ஆறு படாம இந்த மாதிரிலாம் போட்டுருக்கிறோம் அப்படின்னு நீ காட்டுற, அது உன்னுடைய ஆசை. ஆனா நீங்க கவனிச்சுங்க, இதெல்லாம் பண்ணா எல்லாம் பண்ணா கொஞ்ச நாளா பண்ணா உற்சாகமாச்சு, நிறைய சண்டைக்கு போறான், ஜெயிக்கிறான், எல்லாம் பண்ணா இவரெல்லாம் பண்ணிட்டு பிறகு திடீர்னு ஆண்டவர் ஏசாயா அனுப்பி நோ நீ சாகுற அப்படின்னு சொல்ற, உன்ட்டா முடியுது முடிச்சுட்டு நீ வீட்டுக்கெல்லாம் விஷயத்தை சொல்லிடு, சாக போறேன்னு சொல்லிடு. அப்பதான் இவங்க பயந்துட்டு சுவர் பக்கமாக நின்று பண்ணா முற்றத்துல அப்படி போய் இந்த கிராஸ் திரும்புது. முற்றத்துல வசனம் நல்லா படிக்கணும். போய் முற்றத்துல திரும்புறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏசாயாவோடு பேசுறார். ஏசாயா, ரோட நீ கிராஸ் பண்ணி டர்ன் பண்ணாத, அந்த முற்றத்துக்கு முன்னாடியே நீ நம்ம ரிட்டர்ன் போயிட்டு எசேக்கியா சொல்லு, நான் I'll give you another 15 years. அந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இவனுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் எசேக்கியா மூலமா அழிச்சு, ஏன்னா கேட்கறான், கர்த்தாவே நீ எனக்கு பலனை கொடும், எனக்கு இறக்கத்து தாரும், இவங்களாம் ஜெயிக்க கிருபை செய்யும் சொல்லிட்டு செய்யறான். ஆனால் இவன் செஞ்ச தப்புக்கு பலனை அடிச்சு தான் ஆகணும். அதனால்தான் எந்த ராஜாவுக்கு இவன் எல்லா சொத்தும் காட்டி விட்டானோ, ஃபைன் டே அந்த பாபிலோன் ராஜா வந்தா கிளீனா இவருடைய ஆலயத்திலிருந்து எந்தெந்த இடத்துல எங்கெங்க பார்த்தாலும் எல்லாம் கணக்கு போட்டான்.
அத்தனையும் அழிச்சு எசேக்கியாவுடைய சொந்தத்தில் இருக்கிற சில பிள்ளைங்களை கூட அவன் அப்படியே எடுத்துக்கிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டேனியலுடைய அந்த காரியங்கள்லாம் அப்படியே போய் சேர்ந்தாங்க. ஸோ கற்றுக்க பிள்ளைகளே, சில நேரத்தில் தப்புகளையும் ரைட்டுகளையும் மூணு அழகாக ஆண்டவர் வெளிப்படையாக கொடுக்குறார். பட் அட் தி சேம் டைம் எசேக்கியா லைஃப்ல முக்கியமான விஷயத்தை பேசணும்னா, எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில ராஜாங்கத்துக்கு வந்த பிறகு எவ்வளவுதான் சீர்திருத்தப்பட்டாலும் அவன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொல்றான். சுத்தம் பண்றாங்க பைபிள் வேர்ட்ஸ் கிடைச்சிச்சு. அந்த பைபிள் வேர்ட்ஸ் கிடைச்ச பிறகு இப்படிப்பட்ட வசனங்கள் இவ்வளவு காலமா ஏன் நம்ம கிட்ட சொல்லல, இவ்வளவு இருக்கிறத ஏன் சொல்லல, இப்போ சபையை கிளீன் பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, அந்த வேர்ட்ஸ் எடுத்து தீர்க்கதரிசிகளை பெரிய ஆளுக்கு சொல்லி தினமும் இதை வாசிக்க வசனத்தை ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் சபையிலே வச்சிருக்காரு. நம்ம சபையை சுத்திகரிக்காதனால இந்த வசனம் எங்களுக்கு தெரியல, இப்ப கெச்சிருக்குது கொடாயிட்ட சொல்லிட்டு சபை ஃபுல்லா கிளீன் பண்ணி ஆற்றங்கரையில சுத்தப்படுத்திட்டு இப்ப என்ன பண்றான், அந்த வசனத்தை டெய்லி வாசிக்கிறீங்க. அப்பத்துல தான் வேற வசனங்கள் ஆண்டு கொடுத்த வார்த்தைகளை சபையில வாசிக்க ஆரம்பிச்சதுன்னா எசேக்கியா பீரியட்ல வாசிக்க ஆரம்பிச்சு. ஆமென். சோ இவ்வளவு அழகா எசேக்கியேல் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிறாங்க. அடுத்து சொல்ல போனா 15 வருஷம் கூட்டுறாங்க. டேனியல் விஷயத்துக்கு வரும்பொழுது இட்ஸ் கிரேட்டஸ்ட் பிரேயர். அந்த கிரேட்டஸ்ட் பிரேயர்ல நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படிங்குதுன்னா, இவன் போயிட்டு உட்கார்றான், சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறான், இவன் எப்போ கைதியே பண்ணிட்டாங்க, இவர் ரொம்ப நாளா இருக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புடிச்சு நாங்க பாருங்க எஸ்லேம்ல இருந்து அந்த ஆளுங்களை வந்துட்டு பிறகு எப்போ சான்ஸ் கிடைச்சி உங்க பார்த்து அவங்க கிட்ட பேசுறான், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், வருஷத்துக்கு முன்னாடி ராஜா எல்லாரும் பிடிச்சி இங்க போனான்ட்டாரு, நாங்கள் இந்த இடத்துல கைதியா இருக்கிறோம், இந்த வேலை செய்யறோம் சொல்லிட்டு, நீ எப்போ வந்து உன்னை எப்போ பிடிச்சிட்டு வந்தாங்க இஸ்ரேல இருந்து, அப்படியா இப்பதாச்சு 3 மாசம் தான் சார் ஆச்சு. ஆமாம் சார், சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தங்களுக்கு சரியான வசதி இல்லை, ரொம்ப மோசமாக நடத்துறாங்க சார், டீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க சார். அப்பதான் டேனியல் ஒரு பாருங்க ஆண்டு நானும் சரி என்னுடைய முன்னோர்களும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியில கர்த்தருக்கு அதான் இன்னைக்கு கர்த்தர் ஒரு விரோதி கிட்ட நம்மளை விட்டு கொடுத்துருக்காரு. இல்லைன்னா கர்த்தர் ஏன் விட்டு கொடுத்தாரு, நம்மளை ஏன் விட்டு கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் டேனியல் ஆகிய நான் கூட சரி, என்னுடைய ஜனங்களும் சரி, என்னுடைய முன்னோர்களும் சரி, நம்ம செஞ்ச பாவத்துக்காக இப்ப நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஆகாவா நதி கிட்ட இவர் வாசம் பண்ணி ரெட்டில் இருந்து உட்கார்ந்து ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணி, என்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி, தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறோம் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஓப்பனா கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி வைக்கிறாரு. 21 days உபவாசம் இருக்கிறார். அதனால்தான் டேனியல் அவர் 21 days உபவாசம். நீங்க 21 days வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க 60 நாள் கூட இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. 21 days அவனுக்கு அந்த தேவதூதர்கள் வந்து சேர்றதுக்கு அது ஒரு இடைஞ்சலா இருந்துச்சு. 21 days. It doesn't mean you have to take it. You are not a Daniel. முன்னாடி காலகட்டத்தில் யார் அங்கே இடைஞ்சல் பண்ணல. அதனால அந்த நாட்கள்ன்றது நம்ம கொஞ்சம் யோசித்து தான் சில இடத்துல கிரியை செய்யணும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை டேனியல் அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவதூதன் மூலியமா ஒரு உத்தரவு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். தேவன் ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. ராஜாவுக்கே ஒரு மனசு வருது, இப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் லீடர் கைதியா இருந்தாலும் கூட நம்ம ஏன் ஒடுக்கணும், இவங்களெல்லாம் நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அரண்மனையிலே வச்சுட்டு ராஜா வந்து டேனியல் சொல்றாரு, டேனியல் நீ பாரு, உனக்கு மனசுல யாரு சூப்பர் பர்சன், இப்போ சூப்பர் மேன் தெரியுதோ அவங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணு மந்திரிமார்கள், டாப் மோஸ்ட் மந்திரிமார்கள் செலக்ட் பண்ண சொன்ன இவன் என்ன பண்றான், இஸ் a spiritual person, இஸ் a spiritual person. 3 பேர் செலக்ட் பண்றாங்க. அந்த 3 பேர் தான் இவங்க 3 பேர் சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, இனிமேல் உங்களுக்கு டேனியல் இல்லை, இதுதான் அவங்க பேர், நீ ஷாத்ராக் இல்லை, நீ மேஷாக் இல்லை, அபேத்நேகோ இல்லைன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு பேர் சேஞ்ச் பண்ணி
ஏன்னா டேனியல் சொன்னோடனே எங்க அவன் ஒழியாந்துறன ப்ராப்ளம் சொல்லுவான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ராஜா 4 பேருக்கும் 4 பேர் செய்து இனிமேல் இருந்து நீ தான் பேரு சொல்ற ஒரு பேரை மாத்தி அவர்களை ராஜ்யத்துல டோட்டல் ஹோல் வேர்ல்ட இந்த ராஜா வந்து டோட்டல் கண்ட்ரோல் 4 பேர் கண்ட்ரோல்ல போறாங்க. ஸ்தோத்திரம். காத்திருந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பொறுமையோடு இருந்தார். நாம் கைதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை அழைப்பார். அதே ராஜாவை கொண்டு நம்ம தலைவராக. ஹல்லேலூயா. டேனியல் செலக்ட் பண்ணிட்டாங்க, மத்தவங்க எப்படின்னு யோசிக்காத. அதே டேனியலுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க அவங்களுக்கே உங்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்றோம். இவங்க ஜெபிக்கிறவர்கள், இவர்கள் துதிக்கிறவர்கள், தேவனை கனப்படுத்துவது என்று அவங்க இது பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறுகிறார்கள், தலைவர்கள் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறலாம், ஆனால் ஒரு அபிஷியல் மாற மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நல்லா படிச்சீங்களா? கவர்மெண்ட் மாறும், 5 வருஷத்துல சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு அபிஷியல் அவன் பர்மனெண்டா இருப்பான். ரிட்டையர்மெண்ட் ஆகுவரும் அவன் பர்மனெண்டா இருப்பான். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்களா? இதுதான் ரட்சிக்கப்பட்டவருக்கும் ரட்சிக்கப்படாதவருக்கும் இருக்கிற வாழ்க்கையுடைய குவாலிட்டி. ஆமென். ஸ்தோத்திரம். So Daniel prayer முடிச்சிட்டோம். Now we go to Nehemiah's prayer. Nehemiah's prayerல 2 காரியம் முக்கியமா அடங்கி இருக்குது. ஒரு காரியம், நெஹெமியா நம்முடைய வாழ்க்கையில அகலியாவின் குமாரனாகிய நெஹெமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது. என் சகோதரரில் ஒருவனாகிய, சகோதரனாக இவங்க கூட பிறந்த சகோதரர் இல்ல, கைதிகள்லாம் வந்தவங்க, அடிமையாக புருஷன் வந்தவங்க. சகோதரன் ஒருவனாகிய ஆனானியும் வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீது தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிர்ணயம் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் ஒழிப்பட்டது, அது வாசல்ல அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒருதான். சோ யாரும் உங்களை பார்த்து நீ உபாசம் இரு, நீ ஜெபி, நீ துதி, ஆராதி, கைத்தட்டு, இதெல்லாம் சில்லி மேட்டர். இதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுங்க. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ விஷயம் தெரியும், நம்ம நிலைமை விதில் தெரிஞ்சா நம்ம தானாவே ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆமென். உபவாசம் தானா வரும். இது எப்போ வேணுமோ அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. கர்த்தர் நோக்கி வந்து துக்கம் தானா ஒன்று அடைக்கும். உன் அறியாதே உனக்கே மன்றாட வேண்டிய நிலம் வந்துடும், ஜெபிக்க வேண்டிய நிலம் வந்துடும். சரி, எழுப்புதல் திடீர்னு சொல்லும். டைம் வந்தப்ப எல்லாம் சரியா போயிடும். டைம் இல்லை, ஜெபம் வரணும், ஒப்பு கொடுத்து வரணும், அதுக்கு நம்ம ஊக்கமா இருக்கணும். ஆமென். டைம் வந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னாக்கா டைம் சில நேரத்துல வரவே வராது. அதுக்கு என்ன பண்றீங்க இப்போ? ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிறகு ஒரு நாள் ராஜாவுக்கு சாராயம் கலக்கி கொடுக்கிறது இவருக்கு வேலை. இவருக்கு பான பாத்திரம், எந்த ஜூஸா இருந்தாலும், எந்த தண்ணியா இருந்தாலும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இவர் டேஸ்ட் பண்ணணும். ராஜா செத்துறதுக்கு முன்னாடி இவர் செத்துடணும். வேலை தான், டியூட்டி. இது வேலை. இவருக்கு டியூட்டி எப்படி? பான பாத்திரக்காரனா ஒரு தண்ணி மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் இருந்தான். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்னன்னா வருதோ எல்லாத்துலயும் இவரு கலக்கிட்டு ராஜா கலக்குற மாதிரி கலக்கணும். ஏன்னா அதுல எல்லாத்தையும் கிளியரா பார்த்து டேஸ்ட் பண்ணணும். சீர வாங்கி தந்து ராஜா எதிரில சாப்பிடணும், ராஜா எதிரில எல்லாத்தையும் குடிக்கணும், ராஜா என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்யணும். அந்த வேலைதான் இவங்க. சோ ராஜாவுக்கு ஒரு கச்சரம் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் நெஹெமியாவுக்கு வந்துடும். இதான் முக்கியம். நல்ல கவனிச்சுங்க. See, you should understand the main concept of Nehemiah. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இவன் முதல் கட்டத்துல இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம எல்லாம் வந்துட்டோம், கைதிகளா வந்துட்டோம், நம்ம எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க. டேனியல் மாதிரி தான் இவரும், நெகமியா கூட. அதே நேரத்துல இந்த ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்காக இவருக்காக ஜெபம் பண்றாரு. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி பக்குவப்பட்டுறாங்க. கர்த்தர் இவரை உயர்த்தி ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக கொண்டாந்து உட்கார வச்சிடறாரு. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல உட்கார்ந்துறாரு. ஆனா பர்டிகுலர் டே என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா கவனிமா செல்லம், திடீர்னு ஒரு நாள் ராஜா கேட்கிறாரு, ஹாய் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நீ டல்லா ஏன்னா நீ ஒரு மாதிரி சோகமா என்ன விஷயம்? உடனே சடனா பேச முடியாது ராஜா கிட்ட. சடனா நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச முடியாது. ரொம்ப ராஜா எப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுவாரு. உடனே உள்ளுக்குள்ள ஜெபம் என்ன ராஜா கேட்டாரு, எனக்கு இரக்கசி ஆண்டவரே என்ன பேசணும்னு சொல்லி கூட ஆண்டவரே சொல்லிட்டு உடனே இது வசனத்துல சொல்லுகிறேன், நானும் சொல்லல, கிளியரா சொல்ற பாருங்க. அர்த்தசஷ்ட ராஜா 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ஆமென். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அவரே சொல்லிடுறார், ராஜாவே சொல்லிடுறார், மனசுலதான் ஏதோ துக்கம், வேற எதுவும் இல்ல மாதிரி தெரிந்து எனக்கு சொல்லிடுறார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, இது என்றென்றும் வாழ்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவன ஒரு நல்ல சுத்தி, ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துறாரு. என்னன்னா நீ வாழ்க. எனக்கு தெரியும் டாக்டிக்ஸ் எப்படி சொல்றேன்னு. நெக்ஸ்ட் இவன் என்ன ஆண்டு சமத்துல ஜெபம் பண்ணிட்டு, என் பிதாக்கள் கல்லறையில் இருக்கும் தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் கிடக்கும் பொழுது நான் துக்கத்தோடு இராதிருப்பது எப்படி என்றார். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆமென், ஆமென். ராஜா எதிரில் இருந்தாலும் you should take a minimum break. Hallelujah. உங்களுக்கு பேச டைம் கிடைச்சிச்சு கலகலன்னு பேசக்கூடாது. நீ எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, வாய்க்கு எப்பவுமே கட்டி வைக்கணும். கொஞ்சம் பைட்டா இருக்கணும், பொறுத்து கரெக்டா பேசணும். ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாருன்னா அது அர்த்தத்தோடு தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. இவர்கள் தெளிவாக பரலோகத்தின் தேவனுக்கு ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கு ஒரு சமூகத்தில் தயவு கிடைத்ததனால் என் பிதாக்களின் கல்லறையில் இருந்து பட்டணத்தை கட்டும்படி, தேசத்தை கட்டும்படி, காம்பவுண்டு வால் இடிஞ்சிச்சு, இது இருந்துச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, என்னுடைய தேசம், என்னுடைய எருசலேம் தேசம் இப்படி எல்லாம் பாழா போயிட்டது நினைச்சுக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பாருங்க, குடும்பம் என்னாச்சு, என் கொண்டாட்டி பிள்ளை என்னாச்சு, என் வீடு என்னாச்சு, வாசல் என்னாச்சு, இந்த யோசனை எல்லாம் போனா இந்த ஜனங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யறாங்கன்றத பாருங்க. This is what the registered prayer. Hallelujah. Authenticated prayer. Hallelujah. எவ்வளவு தூரம் அர்த்தம் பாருங்க. பாருங்க எதுக்காக கவலைப்படுறாங்க பாருங்க. இந்த டாபிக் கர்த்தர் எப்படி கொண்டாடுறாருன்னா, உடனே அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்னே இல்ல ராஜா, சும்மா ஆள் அனுப்புனா போதும், அதுக்கு வேண்டிய பணத்தை அனுப்பினா போதும், கூட ஒரு மந்திரியை எங்களுக்கு அனுப்பணும். ஏன்னா எத்தனை பேர் இடைஞ்சல் பண்ணவங்க எனக்கு தெரியாது. அதனால தயவுசெய்து நீ ஒரு மந்திரியும் அதுக்குரிய பணமும் அதுக்குரிய போக்குவரத்தும் அதனுடைய எல்லா தேவைகளும் எனக்கு சொன்னா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்றான். இவன் கேட்டது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆகுமா? இதெல்லாம் கேட்டா கிடைக்குமா? இதெல்லாம் கூட ஜெபம் பண்ணலாமா? கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த ராஜா மூலியமா எல்லாத்தையும் கொடுத்தாரு. இவர் போய் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி சுதாரிச்சாங்க, எப்படி உங்களுக்கு இடைஞ்சல் வந்துச்சு, அந்த அளவுக்கு செஞ்சாங்க. ஓகே, நான் ஜீசஸ் பிரே சாகுவதற்கு முன்பதாக தோட்டத்திலே வந்து வானத்தின் அதாவது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு சித்தம் வேண்டாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் சித்தம் இப்படி என் இஷ்டம் வேண்டாம்,
உங்களுடைய இஷ்டம் மாத்திரமே எனக்கு அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்து அங்கிருந்து கரெக்டாக ஜெருசலேமுக்கு புறப்படுறாங்க. நான் லாஸ்ட்டாக இதிலிருந்து பலப்பட்டு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், இந்த பரிசுத்தவான்களுக்கு லீடரும், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஒரு டோட்டல் எக்ஸாம்பிளா இருக்கிற ஒரு மனுஷன் தான் பால். ஏன்னா எல்லாரும் விட ரொம்ப மோசமான கேட்டகரியில இருந்தவர் தான் அவர் இவரு பால். ஆனா அந்த பால் சவுல கர்த்தர் திருத்தி இருக்கிற எல்லா ஊழியக்காரருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா ஒருத்தர் வச்சாருன்னா அவர் தான் பால். அந்த பால் என்ன செய்யறாருன்னா, இடவிடாமல் உங்களுக்கு அசோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலும் உங்களை நினைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மகிமை பிதாவானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆகிய உங்களுக்கு தந்திரட வேண்டும் என்று ஆண்டு சமூகத்தை ஜெபம் பண்றார். அந்த வசனம் வந்து எபேசியர் 1:15-23. எபேசியர்னா நமக்கெல்லாம் வெறும் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் தான் தெரியும். வெறும் கல்யாணத்து சமாச்சாரம் பேசணும்னா எபேசியர் போய் எல்லாம் படிச்சுப்போம். அவ்வளவுதான். பாவத்தை குறிச்சு கேட்கணும்னா அதுல இருக்கிற கொஞ்சம் பாவத்தின் கிரியைகள் படிப்போம். அதனால எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 15-23 வரைக்கும் ரொம்ப அழகா அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. எல்லா துறைத்தனுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக பெயர்பெற்றதாக அவரை உன்னதங்களில் வந்து வாசிக்காக செய்து எல்லாம் நம்மளெல்லாம் இவ்வளவு தூரம் நிரப்பி நம்மளெல்லாம் சபையாகி இவ்வளவு நடத்திட்டு ஆரம்பித்தார். கடைசியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வாசிக்கிறீங்களா? லாஸ்ட் முடிச்சிடலாம். We are going to close this message. வாசிங்க. இல்ல 15 இருந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் அன்பிலே வேரூன்றவும் நிலை பெற்றவர்களும் பரிசுத்தவான்கள் கூட அன்பினாலும் நீளம் அகலம் உயரம் அறிந்து கொண்டு அறிந்து கொள்ள வல்லவர்களும் ஓகே. கரெக்ட்ல போய் வாசிக்க பார்க்கலாம். நல்லா கேளுங்க. this is very much essence. நல்லா படிச்சுட்டாங்க, ஜெபம் பண்றாங்க அது. ஆனால் இந்த ஒரு அறிவுரை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல மூத்தவர் டாப் மோஸ்ட் இருக்கிற ஒரு லெவல் மட்டும் தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கும் இப்படிப்பட்ட புத்திமதி சொல்ல முடியும். வாசிங்க. ದೇವ ಜನರೆಲ್ಲರಿಗೂ ನೀವು ತೋರಿಸುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತು ಕೇಳಿ, ನಾನು ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಡೆಬಿಡದೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರು, ಪ್ರಭಾವ ಸ್ವರೂಪನಾದ ತಂದೆಯೂ ಆಗಿರುವಾತನು ತನ್ನ ವಿಷಯವಾಗಿ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಇದುವರೆಗೆ ಗುಪ್ತವಾಗಿದ್ದ ಸತ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ನಿನಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಆತನು ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ, ಆತನಿಂದ ಕಲಿಸಿಕೊಂಡವರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಪದವಿ ಎಂಥದೆಂಬುದನ್ನು, ದೇವ ಜನರೆಂಬ ಆತನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮಾಹಿತಿ ಮಹಿಮಾತಿಶಯವು ಎಂತೆಂಥದನ್ನು ನಂಬುವವರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಸಾಧಿಸುವ ಪರಾಕ್ರಮವು ಎಷ್ಟು ಅತಿಶಯವಾದದ್ದೆಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳುಕೊಳ್ಳುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ಆತನ ಬಲಾಶಯವು ಎಷ್ಟು ಮಹತ್ವಾದದೆಂಬುದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತೋರಿ ಬಂದಿದೆ. ಹೇಗೆಂದರೆ ಆತನು ಸತ್ತಿದ್ದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬದುಕಿಸಿ ಪರಲೋಕದೊಳಗೆ ಸಕಲ ರಾಜ್ಯ, ಅಧಿಕಾರ, ಮಹತ್ವ, ಪ್ರಭುತ್ವಾದಿಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬರುವ ಲೋಕದಲ್ಲಿ ಸಹ ಹೆಸರುಗೊಂಡವರೆಲ್ಲರ ಮೇಲೆಯೂ ತನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಕೂಡಿಸಿಕೊಂಡನು. ஆமென். Thank you. ரொம்ப அழகான எசன்ஸ். ஜெபம் டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு பரிசுத்தவான்கள் தன்னுடைய குடும்பத்தை மீறி தன்னுடைய சொசைட்டியை மீறி பெரிய லெவல்ல தேவனுடைய செயல் பண்ண முடியும்னா அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை,
அவங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையின் தரம் எவ்வளவு குறைஞ்சிருந்தாலும், எவ்வளவு இடைஞ்சலா இருந்தாலும், பிரயோஜனமற்றது இருந்தாலும், அவங்களுடைய ஆவிக்குரிய லெவல் எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So this is a top most level. அதாவது வெறும் நம்ம லெவலுக்கே பேசிட்டு போயிடுறதை விட ஒரு டாப் மோஸ்ட் லெவல்ல எப்படி ஒரு டேனியல்னா எப்படி, ஒரு நெகமியானா எப்படி, இயேசுவானவர்னா எப்படி, ஒரு பால்னா எப்படி, ஒரு மோசஸ்னா எப்படி, ஆபிரகாம்னா எப்படி, the topmost people எந்த லெவல்ல கர்த்தர் வச்சு பயன்படுத்த முடியும். ஒரு டேனியல்னா பாருங்க, நாலு ராஜாக்கள் மாறி மாறி போறாங்க. he is the only officer. எப்படி இருக்கும் பாருங்க. அது தீர்க்கதரிசி, he is the administrator, he is the total warrior. அவர் தான் எல்லா கண்ட்ரோல்ல இருக்கு. மாறுறாங்க ராஜாக்கள் வந்து கூட இவன் தான் வேணும்னு உட்கார வைக்கிறாங்க. அப்படியான அந்த லீடர்ஷிப்ன்றது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு பாருங்க. தேவன் அப்படிப்பட்ட, அதாவது இந்த ஜெபம்ன்றது இவங்க எல்லாருக்கும் நம்ம கத்துக்கிற அந்த விதம் டாப் மோஸ்ட் லெவல் நம்ம போக முடியல அவட்டாலும் அட்லீஸ்ட் நம்ம லெவலுக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணலாம் இல்லைங்களா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் தேவரே. காரியங்களை நாம் கேட்டோம். ஹalleluya. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஹalleluya. தேவ சமூகத்துல ஒரு மாடல் ஜெபமாக, அத்தன்டிகேட்டட் ஜெபமாக, தேவ சமூகத்துல எட்டுகிற ஒரு ஜெபமாக, நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய கரத்தை அசைக்கிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த திருவிருந்த நாளிலே என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னும் நான் கடற்காட்சாலமாகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? கடமைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லது நெகமியா ஜெபத்தை போல கர்த்தர் அந்த ஏசியா தீர்க்கத்தை புத்தகத்துல போய் திரும்புறது கூட கர்த்தர் விடல, உடனடியாக பதில் அளித்தார். ஹalleluya. தானியேலுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது தானியேல் ஸ்தோத்திரம் ஜெபித்த உடனே, நீ ஜெபிக்க முன்னே பதில் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி காபிரியேல் தேவதூதன் சொல்லுகிறார். அப்ப அவருடைய ஜெபம் எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஜெபமாக காணப்பட்டது. ஹalleluya. ஏன் நம்முடைய ஜெபம் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கக்கூடாது? ஹalleluya. தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நாம் கடமைக்காக ஜெபிக்கிறவர்களே அல்ல, தேவனுடைய சமூகத்தை அசைக்கிறவர்களாக. ஹalleluya. மோசே போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். ஆபிரகாமை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபத்தோடு பாடுவோம். ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா இந்த காலவழியில எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, ஆபிரகாமுடைய ஜெபத்தை போல, தானியேலுடைய ஜெபத்தை போல, நெகேமியாவுடைய ஜெபத்தை போல நாங்களும் ஜெபித்து கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்றியருளும் ஆண்டவரே. ராஜா ஒரு விடுதலின் ஆவியை ஊற்றியருளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஜெபித்து இந்த சமுத்திரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். திருவத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஒருவரை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை பாத்திரவான்களை மாற்றியலும். எங்களை தாழ்த்துடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Hallelujah.